பண்ணாமல் காடியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா எங்கெங்கேயோ போயிருப்பீங்க. சென்னைக்கு போகிறோம், சென்னையில் எங்கே போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த கோல் செட்டிங்ன்றது வந்து என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன். இந்த மாதம் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன? ஓகே, எழுத்து பார்க்கறதுக்கு டாக்டர் எழுத்து மாதிரி இருக்கும், ஆனால் நான் டாக்டர் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. வேகமாக எழுதுறப்ப அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். சரி, முதல் விஷயம், நீங்கள் இந்த கோல் செட்டிங் வேலை செய்கிறவங்க இருக்கீங்க, பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. ஓகே, வேறு பிஸ்னஸ் செய்கிறவங்களும் இருக்கீங்க. என்னோட வேல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளாக. முதல்ல உட்காந்து 2 விஷயம் செய்யுங்க. பிளான் ஏ, பிளான் பி. இந்த கோல் செட்டிங்கை நீங்கள் 2ஆக பிரிக்கணும். எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது பாருங்கள், பிளான் ஏ, பிளான் பி இந்த மந்த்துக்கு நீங்கள் செட் பண்ணியே ஆகணும் பார்ட்னர்ஸ். மொதல் விஷயம், இது ஒரு அசைன்மெண்ட் இல்லை, இது ஒரு டாஸ்க்கு. இதை நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பணும். என்ன இந்த மந்த் உங்களோட பிளான்? சரி, பிளான் ஏ. பிளான் ஏன்றது வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பவர் மை இங்கிலீஷ் இருக்குல்ல, பவர் மை இங்கிலீஷ்க்கு எத்தனை கஸ்டமரை கொண்டுட்டு வர போறீங்க அப்படின்னு நீங்க பிளான் பண்ணலாம். ஓகே, இல்ல இன்கம் வச்சு நீங்க பிளான் பண்ணலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். பிளான் ஏன்றது வந்து உங்களோட பெஸ்ட் சினாரியோ, பிளான் பின்றது வர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க. இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 20 பேரை பவமா இங்கிலீஷ்க்கு கஸ்டமராக கொண்டுட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் 20 பேரை. ஓகே, இது உங்களோட பிளான் ஏ. பிளான் பி ஏதோ பிளான் பண்ண மாதிரி நடக்கல, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் 28ஆம் தேதி முடிகிறப்ப அட்லீஸ்ட் வேர்ஸ்ட் கேஸில் ஒரு 10 பேராவது நான் வந்து பவமா இங்கிலீஷ்க்கு கொண்டுட்டு வந்திருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புரிஞ்சிச்சிங்களா? புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, புரியலனாலும் பிரச்சனை இல்லை, கேளுங்க, நான் திரும்பி சொல்கிறேன். திரும்பி சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்கீங்க. பிளான் ஏ 20 பேர் பவமா இங்கிலீஷ் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏதோ எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ஓகேங்களா? அப்போ உங்களோட பிளான் பி என்னன்னா, வேர்ஸ்ட் கேஸில் மாதம் முடிகிறப்ப எனக்கு ஒரு 10 பேராவது பவமா இங்கிலீஷ் ஜாயின் பண்ணியிருக்கணும். இதுதான் கோல். ஓகே, இப்போ நம்ம பழனி ப்ரோ இருக்காரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்காரு. இந்த மாதம் எப்படியாவது ஒரு 20 யூனிட்டை வித்துடணும் அப்படின்னு அவர் ஒரு பிளான் போட்டிருப்பாரு இந்த மாதத்துக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படியே முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 யூனிட்டாச்சும் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிடணும், வித்துடணும். ப்ரொமோஷன் பண்ணலாமா சார்? அதுன்னு ஈஸியாக ரீச் ஆகும் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண? எஸ், கண்டிப்பாக கமாச்சி, நோ வரிஸ். அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்குது. 1 by 1 நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ, ஓகேங்களா? இதே விஷயத்த நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பிளான் ஏ நான் வந்துட்டு 20 பேர் வந்து கஸ்டமராக கொண்டுட்டு வர இருக்க. அதே நேரத்தில் நம்மளோட பார்ட்னருக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளான் வைக்கணும். உங்களோட பிளான் ஏ, பிளான் பி, இந்த மாத கடைசிக்குள்ளே என் டீமில் வந்து நான் வந்து ஒரு 50 பேரையாவது வந்து பார்ட்னராக உருவாக்க போகிறேன். வேர்ஸ்ட் கேஸில் என்னோட டீமில் அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் இருக்கணும். சார் 50 எங்கே சார் போகிறது? நம்ம கொடுக்குற வாய்ப்பு என்டையர் இந்தியாலேயே நம்ம மட்டும்தான் கொடுக்குறோம் கைஸ். அதில் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஒரு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியோட. இன்னும் நம்ம பெரிய அளவில் வந்து பணம் கட்டி மார்க்கெட்டிங் செய்ய ஆரம்பிக்கல, அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிக்கல. அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிப்பாங்க உங்களை. ஓகே, அப்போ உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் வந்து பவமா இங்கிலீஷ் உங்களோட ப்ராடக்ட், உங்களோட பார்ட்னர், ரெண்டுக்குமே நீங்கள் ஒரு பிளான் இருக்கணும். அப்போ இதுக்கப்புறம் நான் பேசுகிறப்ப, லெட்ஸே இப்போ நான் பழனி ப்ரோட்ட பேசுகிறப்ப, பழனி ப்ரோ உங்களோட பிளான் என்ன இந்த மாதம் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்க, இல்லை சுப்பு மேடம் உங்கள் பிளான் என்ன அப்படின்னு கேட்குறப்ப, சார் ஒரு 20 பேரை வந்து பவமா இங்கிலீஷ் கிளாஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன் சார், பார்ட்னர் வந்து ஒரு 20 பேரை கொண்டு வரலான்னு இருக்கேன் சார்,
அப்படின்றப்ப இப்போ எனக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். பழனி ப்ரோ வந்து இந்த மாதம் ஒரு 20 பேருக்கு டார்கெட் பண்ணுறாரு, ரேவதி மேடம் ஒரு 20 பேருக்கு டார்கெட் பண்ணுறாங்க, பாலண்ண வந்து ஒரு 20 பேருக்கு டார்கெட் பண்ணுறாங்க. இதுதான் டைரக்ஷன். இதுதான் டைரக்ஷன். ஓ, பிரபு இந்த மாதம் வந்து ஒரு 20 பேரை வந்து ஒரு ஸ்டூடெண்டாக கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் வந்து அவரோட ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த டீமில் வந்துட்டு உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் தான் பிளான். கைஸ், ரொம்ப முக்கியம் நம்மளோட பிஸ்னஸில் பிளானிங் ரொம்ப முக்கியம். வடிவேலு சொல்கிற மாதிரி தான், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆமாவா இல்லையா? எது பண்ணாலும் பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். பிளான் பண்ணாமல் செஞ்சோம்னா, ஓகே, இங்கிலீஷில் ஒரு 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 ப்ரோவர்ப் இருக்கு. ஓகே, ஃபெயில் டு பிளான் அப்படின்னா வி ஆர் பிளானிங் டு ஃபெயில். நம்ம பிளான் பண்ண ஃபெயில் பண்ணணும்னா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கிளியராக புரிஞ்சிச்சிங்களா எல்லாத்துக்கும்? கோல் ரொம்ப முக்கியம் பார்ட்னர்ஸ். கப்பு முக்கியன்ற மாதிரி கோல் ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு பேர் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிற ட்ரைனிங்கோட பேர் பார்த்துக்குங்க, கேம் பிளான். இந்த கேம் பிளான் உள்ளுக்கு 4 விஷயம் இருக்கும். GPRA, இதுதான் அதோட ஃபார்முலா. GPRA அப்படின்னு இந்த கேம் பிளான்றது வந்து GPRA 4 விஷயத்தை வச்சிருக்கு. சாரி, GPRன்ற பாருங்க, GPSA. ஜி என்ன தெரியுங்களா? உங்களோட கோல் என்ன அச்சீவ் பண்ண போறீங்க. பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன, இதை நீங்கள் வந்து இன்கமாக கூட நீங்கள் பேசலாம். ஓகே, இந்த மாதம் நான் வந்து ஒரு எவ்வளோ ஒரு 50,000 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணலான்னு இருக்கேன் சார். அப்படியே மிஞ்சி அப்படியே குறைஞ்சாலும் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 இந்த மந்த் ஏர்ன் பண்ணலான்னு இருக்கேன் இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட, நான் உங்ககிட்ட வந்து என்ன செய்வேன்னா, இந்த 50,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு எத்தனை பவமா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு கேம் பிளான் கொடுப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களோட கோல் எப்பயுமே 2 வச்சுக்க. இல்லை சார், நான் ஒரே ஒரு இதில் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லை. ஓகே, பெஸ்ட் சினாரியோ அப்படியே தடுக்கி விழுந்தாலும் வேர்ஸ்ட் சினாரியோ, இதான் கோல். ஓகே, இப்போ சின்ஸ் எல்லாருமே எங்கள் பவமா இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே இந்த கோல்லையே நம்ம செட் பண்ணுவோம். கோல் பவமா இங்கிலீஷ். ஓகே, இந்த கோலில் வந்து பவமா இங்கிலீஷை நீங்கள் வந்து லெட்ஸ் எத்தனை பவமா இங்கிலீஷ் கொண்டு வர போகிறீங்க இந்த மாதம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 20 பேர். பார்ட்னர் எத்தனை பேரை கொண்டு வரலான் இருக்கீங்க? ரெண்டுக்குமே கோல் செட் பண்ணுங்க. ஒரு 20 பார்ட்னரை கொண்டு வர போகிறீங்க, இது எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம 2ஆக பிரிப்போம். பெஸ்ட் சினாரியோ 20, வேர்ஸ்ட் கேஸில் ஒரு 10. சரி, பார்ட்னர்லேயே அதே செய்வோமே, 20 பெஸ்ட்டு, வேர்ஸ்ட் கேஸில் 10, இப்படி வச்சுக்குவோம், சேஃபாக இருக்கும். அப்போ நம்மளோட மைண்ட் ஒரு 10லேருந்து 20 நம்ம பிளான் பண்ணுறோம். கோல் செட் பண்ணிட்டீங்களா? அடுத்து ரொம்ப முக்கியம் என்னது? பிளான். இந்த சொன்னேனே GPSA இருக்குல்ல, இப்போ 2வது பிளான். இப்போ இந்த பவமா இங்கிலீஷ்க்கு 20 பேரை கொண்டுட்டு வர போறேன்னு சொன்னீங்களே, ஓகே, பார்ட்னர் 20 பேர் மேக்சிமமே வச்சுக்கோமே. இந்த 20 பேரை கொண்டு வர்றதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியணும். என்ன பிளான் வச்சிருக்கீங்க? புரியல சார், இந்த பிளான்னா என்னது? சரி, இப்போ பவமா இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் வந்து பிளான் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃப்ளையர் வெளியாக்க போகிறீங்களா? ஓகே, இல்லை வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஓகே, இல்லை வீடியோ போட போகிறீங்களா? வீடியோ செஞ்சு போட போகிறீங்களா? பவமா இங்கிலீஷை பற்றி டெஸ்டிமோனிலாம் இருக்குல்ல, அதை பற்றி போட போகிறீங்களா? ஓகே, இது வந்து பவமா இங்கிலீஷ்க்கு. பார்ட்னரை கொண்டு வர்றதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? வீடியோ செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேச போகிறீங்களா? ஓகே, இல்லை போஸ்டர் கிரியேட் பண்ணி எல்லா இடத்துலையும் போஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களா? இதுக்கு பேர் பிளான். வாட் இஸ் யோர் பிளான்? புரியுதுங்களா? சோஃபா புரியுதுங்களா நான் பேசுறது? இல்லை யாருக்கு புரியல? இல்லை, உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நான் வந்துட்டு சில நேரத்தை கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன். புரியுதுங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து
பிளான் போட்டுருங்க கைஸ். இதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான் சார் பெஸ்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு. எஸ், கண்டிப்பாக. இப்போ அதுதான் வரேன். இப்போ மூணாவது அதுக்கு தான் வரேன் நான். கோல் இருக்கு, பிளான் வச்சுட்டீங்க. இப்போ மூணாவது இதெல்லாம் செய்யாமல் நம்ம போகவே கூடாது. என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. கோல் 20 பேர், பிளான் வந்து வீடியோ போட போறீங்க இல்லை ஃப்ளையர் செய்ய போறீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க. ஃப்ளையர் ஒரு 1000 ஃப்ளையரை ரெடி பண்ணிட்டீங்க, கையில் வச்சிருக்கீங்க, எப்படி கொடுக்க போறீங்க. எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி பாய்க்க போறீங்க. காலேஜில் போயிட்டு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா. காலேஜில் போயிட்டு டீன் அந்த பிரின்சிபலை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளையர் கையில் கொடுக்க போகிறீங்களா. இல்லை காலேஜ் ஏரியாவில் ஏதாவது போஸ்டர் பேனர் ஏதாவது நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்களா. ஓகே. இல்லை இப்போ சோஷியல் மீடியா, இப்போ காமாட்சி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு வரீங்க. சோஷியல் மீடியாவில் என்ன செஞ்சால் ரீச் போவோம். நல்லா கேளுங்க. சோஷியல் மீடியாவில் 2 விதம் இருக்குது. ஓகே. எல்லாமே வந்து இதுதான். சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்து போஸ்டிங். ஓகே, ஒன்று போஸ்டிங், இன்னொன்று யாருக்கு தெரியும் சொல்லுங்க. நீங்கள் பேசலாம். நீங்கள் வந்து வால்யூம் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஏன்னா நான் வந்து ஆனில் தான் கொடுத்துருக்கேன். ஒன்று போஸ்டிங், இன்னொன்று என்னது சோஷியல் மீடியாவில் யாருக்கு தெரியும். ரேவதி. நம்மளே அதை உள்வாங்கி நம்மளே அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. ஓகே, உள்வாங்கி நம்மளே அதை எக்ஸ்பிரஸ் பண்றது. வேற பழனி பழனி ப்ரோ சொன்னது ஓரளவுக்கு ரைட்டு. ஓகே, ரேவதி சொல்லுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் சார், ப்ரமோஷன். எக்ஸாக்ட்லி, ப்ரொமோஷன். காய் சார், போஸ்டிங்க்கும் ப்ரொமோஷனுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நாட்டில் ரொம்ப பேர் இதை தெரியாம தான் தப்பா மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போஸ்டிங் அப்படின்னா நான் சொல்றேன், இப்போ வந்து நம்ம இன்னைக்கு உள்ள ஈவென்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டரை வெளியாக்கணும். ஆமாவா இல்லையா. 8 மணிக்கு ஈவென்ட் இருக்குன்னு அந்த போஸ்டரை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா. போடுறோமே, அதுக்கு பேர் தான் போஸ்டிங். ப்ரொமோஷன்றது என்னன்னா பழனி ப்ரோ சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை உள் வாங்கிக்கிட்டு நீங்க பேசுறது, நீங்க சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு வே இருக்கும். another one is famous people, followers அதிகமாக இருக்காங்க கிட்ட ப்ரொமோஷன் பண்ண சொல்றது. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மொத்தம் 7 விதமான மார்க்கெட்டிங் இருக்கு. 7 விதமான மார்க்கெட்டிங். எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் என்னோட மேஜர் நான் வந்து பண்ணது. ஓகே, 7 விதமான மார்க்கெட்டிங். அதில் ஒரு மார்க்கெட்டிங் தான் இப்போ காமாட்சி சொன்னாங்க, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்கள வந்து நம்மளோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண சொல்கிறது. ஓகே, போஸ்ட் போடுவாங்க, அது ஃப்ரீயாக செய்வாங்க. அவங்கள நம்ம ப்ரொமோட் பண்ண சொன்னோம்னா நம்ம அவங்களுக்கு பைசா கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். ஓகேங்களா. என்னைய கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் போக வேணாம். நம்ம தான் நம்ம ப்ராடக்டோட அம்பாசிடர், நம்ம தான் இன்ஃப்ளூயன்சர். அதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ப்ரொமோஷன் என்ன தெரியுங்களா. இன்னைக்கு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பேசுனாங்க இந்த பவமா இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதை பற்றி. அந்த மாதிரி இன்னொரு 7-8 வீடியோஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியாக்கலாம். அந்த வீடியோ இப்போ லெட்ஸே இப்போ சுப்பு மேடம் பேசுனாங்க, வீடியோவை எடுத்து அவங்க அதை ப்ரொமோட் பண்ணணும். நான் இந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்க்கு இதான் சொல்யூஷன். ப்ரொமோஷனில் நார்மலி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் என்ன பேசுவாங்கன்னா ப்ராப்ளமை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் பற்றி பேசுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொமோஷன். போஸ்டிங் அதை செய்யாது. எந்த போஸ்டரும் சொந்தமாக பேசாது. புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு. போஸ்டிங்க்கும் ப்ரொமோஷனுக்கும் யார் இந்த போஸ்டிங் செய்யலாம், ஸ்டேட்டஸில் போடலாம், ரீலில் போடலாம், ஓகே ஃபைன், அது தப்பு இல்லை. ஆனால் கூடயே சேர்த்து ப்ரொமோஷன் செய்யுங்க, பேசுங்க. இல்லை ஏஐ மூலியமா நீங்கள் பேச வைக்க போகிறீங்களா, ஏதோ ஒன்று, ஆனால் பேசணும், வாய்ஸ் கேட்கணும். ப்ரொமோஷனில் வாய்ஸ் இருக்கணும். வாய்ஸ் இல்லாட்டினா அந்த ப்ரொமோஷன் வந்து ஒர்க் பண்ணாது. இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி.
சோஷியல் மீடியாவுக்கு போற வைக்கும். சோஷியல் மீடியா போடல சார், நான் ஆஃப்லைனில் மார்க்கெட்டிங் செய்ய போகிறேன், நான் போயிட்டு எனக்கு நிறைய காலேஜ் தெரியும் சார், எனக்கு நிறைய வந்து யூனிவர்சிட்டிலாம் தெரியும் சார், எனக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை தெரியும் சார், நான் எப்படி போயிட்டு அவங்ககிட்ட பேசுறது, என்ன ஸ்ட்ராட்டஜி பேச போறீங்க, என்ன எதை வச்சு பேச போறீங்க? இப்போ ஒரு காலேஜ் டீன் கிட்ட போய் பேசுறீங்க, அவங்க கிட்ட போயிட்டு எடுத்தோன்னே ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியா செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது. இந்த டீன்னு சொல்றப்ப அவருக்கு மேபி அவர் ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி நம்மளோட பவர்மா இங்கிலீஷை கொண்டுட்டு போய் பேச போறீங்க? என்ன மெத்தட்? ஒரு டீன் கிட்ட பேசுறப்ப, ஓகே, ஒரு காலேஜ் பேசுறப்ப, ஒருத்தர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருக்காரு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருக்காரு, அவர்கிட்ட எப்படி நம்மளோட 2-in-1 நீங்க போய் பேசுறது? டிப்ளமா கொடுக்குறோம், இன்கம் கொடுக்குறோம், எப்படி பேசுறது? இதுக்கு ஏன் வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா, நான் சொல்றேன் பார்ட்னர்ஸ், ஒரு ஆளுக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே, இங்க ஒரு 17 பேர் இருக்கீங்க என்னோட சேர்த்து, எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கு, எல்லாருக்குமே தனித்தனியா ஸ்கில்ஸ் இருக்கு. ஓகே, அதையும் நான் அடுத்து சொல்றேன். ஸோ மிஸ் விட்றாதீங்க, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். நாலாவது என்ன தெரியுங்களா? இப்பதான் ஆக்ஷன், அந்த GPSA இருக்குல்ல, ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை வந்து நாங்கள் மலேசியாவில் வந்து எப்படி சொல்லுவோம், இல்லை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்ஷன் சாதாரண ஆக்ஷன் போடக்கூடாது, மேசிவ் ஆக்ஷன் போடணும். வெறித்தனமான ஆக்ஷனை போட ஆரம்பிக்கணும். கையில் பிளான் இருக்கு, கேம் கோல் இருக்கு, பிளான் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி தெரியும், என்ன ஸ்ட்ராட்டஜி பாய்க்க போறீங்க அப்படின்னு. அடுத்து என்னது? மேசிவ் ஆக்ஷன். இந்த மேசிவ் ஆக்ஷன்ல என்னது? பர் டே சோஷியல் மீடியாவே விளாண்டுக்கு இருக்கிற ஒரு ஆளா இருக்கீங்களா நீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட போறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை லைவ் செஷன் செய்ய போறீங்க? ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமில் லைவ் செய்ய முடியுமா? எனக்கு தெரியல, நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இன்னும் புதுசு தான். ஓகே, இப்போ நான் டிக்டாக் வச்சு சொன்னேன்னா என்னோட மலேசியா பார்ட்னர்ஸ்க்கு இதுதான் ட்ரெயின் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு சீரியஸாக பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தால் 2லேருந்து 5 வீடியோ போஸ்ட் பண்ணணும். சின்ன சின்ன வீடியோ, 2 நிமிஷம் 3 நிமிஷம் லைவ். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2லேருந்து 3 தடவை லைவ் போகணும் டிக்டாக்ல. ஏன் சொல்லுங்க? அதெல்லாம் வந்து பெரிய கடல். இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பெரிய கடல். நம்ம மட்டும் அங்கே உட்காந்துருக்க மாட்டோம், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தமிழ் படத்தில் சொல்ற மாதிரி தான், ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது, பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் பிடிக்கும். ஆமாவா? நீங்கள் நினைப்பீங்க தானே நிறைய படம்லாம் பார்ப்பேன்னு. அப்படிதான், ஒருத்தவங்களை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஒரு நாளைக்கு இப்போ காமாட்சி வந்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க வீடியோ எக்ஸாம்பிள், அப்புறம் இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் காமாட்சியோட ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரியுது. ஓகே, இந்தாண்ட வேற எங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்தாலும் தெரியுது. ஒரே ஆளு, இது வந்து இது நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க, இது மார்க்கெட்டிங் மெத்தட். இது ஒரே ஆளை 6 தடவை ஒருத்தர் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாருன்னா அவரோட சப்கான்ஷியஸ்ல ஆட்டோமேட்டிக்காக போய் மைண்டில் செட் ஆயிரும். 6 தடவை பார்க்கணும், 6 டிஃப்ரெண்ட் பிளேஸ். திடீர்னு ஒரு கடை தெருவுக்கு போனால் அந்த இடத்துல பார்த்தா, அந்த கடையில் பார்த்தா ஃப்ளையர்ஸ் இருக்கு, அதுவும் பார்த்தா காமாட்சியோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னடா ஆன்லைன் திறந்தாலும் காமாட்சியோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிருக்கேன், ஆஃப்லைனில் பார்த்தா அப்படியே அந்த பக்கமாக நீங்கள் போகிறீங்க, அங்கே ஒரு பேனர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு, யார் பார்த்தா காமாட்சி. இந்த மாதிரி எங்கே பார்ப்பீங்க சொல்லுங்க? நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, இந்த நான் சொன்ன இந்த மெத்தடை எப்போதும் நம்ம எங்கே பார்ப்போம்? யார் கரெக்டாக ட்ரெண்டில் இருக்கீங்கன்னு பார்க்குறப்ப? அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல சார். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட போய் அதெல்லாம் வேணாம், நம்ம லோக்கல் நம்ம லோக்கல் பக்காவா பேசுவோம். லோக்கல் எங்க பார்ப்போம், எங்க நடக்கும் நான் சொல்லிட்டா? இந்த பாருங்க, இப்போ 2ஆம் மாசமா இந்தியாவில் வந்து எப்பன்னு தெரியல, 5ஆம் மாசம் நினைக்கிறேன் இது நடக்கும். எலெக்ஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார். ஆமா, பாலிட்டிஷியன் கிட்ட இருந்தா நம்ம மார்க்கெட்டிங்கே கத்துக்க முடியும். ஏன் சொல்லுங்க? தெருவுக்கு தெருவு, சந்துக்கு சந்து அந்த போஸ்டர், எல்லா இடத்துலயும் அந்த மூஞ்சி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல போய் செட் ஆயிரும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. ரோட்ல போங்க, பேனர் போட்டிருப்பாங்க. ஒரு கடைக்கு போனீங்கன்னா கடையில கூட ஒட்டி இருப்பாங்க, போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க.
ஓகே, ஒரு சின்ன சந்தூலுக்கு போனா கூட அங்கேயும் ஒட்டியிருப்பாங்க, போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. டிவியை திறந்தா அவங்க சரி, அவங்க 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 தேய்ப்பாங்க தோப்பாங்கன்றதுலாம் வேற விஷயம். ஆனா நம்மளுக்கு பெயிண்ட் அடிச்சு மைண்ட்ல வச்சிருப்பானுங்க. ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? எலெக்ஷன் ஆஃப் பாலிட்டிஷியன். நம்ம உங்க பாலிட்டிஷியன் ஆக சொல்ல, பாலிட்டிஷியன் எப்படி மார்க்கெட்டிங் செய்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு பேர் தான் மேசிவ் ஆக்ஷன். காலையில இன்ஸ்டாகிராம் திறந்தா ரேவதியோட வீடியோ, மத்தியானம் திறந்தா ரேவதியோட போஸ்டிங், சாயங்காலம் திறந்தா ரேவதி லைவ் பேசிக்கிட்டு இருக்காங்க, நைட்டு வந்து இன்ஸ்டாகிராம் திறந்தா அப்பயும் பார்த்தா ரேவதி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, என்னடா இந்த பிள்ளை வந்து எப்பவே என்னமோ பேசிக்கிட்டே இருக்க, சரி நின்னுதான் கேட்போமே என்னதான் பேசுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. காலையில காலையில பார்த்தா ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க, அப்புறம் மத்தியானம் போடுறீங்க. ஆனா ஒரே விஷயம் இல்ல, நிறைய விஷயம் சம்பந்தம் ஒன்று ஒன்றும் ரிலேட்டடா இருக்கும். காலையில பார்த்தா ஒரு போஸ்டர் போடுறீங்க ஸ்டேட்டஸ்ல பவுமா இங்கிலீஷ்னு, ஒரு மத்தியானம் பார்த்தா அந்த பவுமா இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ண ஒரு ஸ்டூடெண்டோட டெஸ்டிமோனி வீடியோ போடுறீங்க. அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நானு எப்படி இருக்குன்னா, காலையில ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இப்ப அந்த போஸ்ட்டை பத்தி ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறாரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண அப்படின்னு. சாயங்காலமா பார்த்தா ரேவதி பேசுறாங்க, இந்த மாதிரி கிளாஸோட ஒரு டெமோ கிளாஸ் வரப்போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இதுல வந்து பெனிஃபிட் பண்ணிக்கிறக்காங்கன்னு போடுறாங்க. நைட்டு பார்த்தா திரும்பி வந்து அந்த டெமோ கிளாஸோட ஒரு போஸ்டர் இருக்கு. இப்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா இது என்னன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதுக்கு பேர் தான் ப்ரொமோஷன். போஸ்டிங்கையும் ப்ரொமோஷனையும் நீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யணும். அப்புறம் அப்படியே உங்க ஏரியா கிட்ட போறப்ப அங்க ஏதாவது ஒரு பேனர் போடுறீங்க, இல்ல ஒரு காலேஜ்ல போடுறீங்க, இதுக்கு பேர் தான் மேசிவ் ஆக்ஷன். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? பார்ட்னர்ஸ், இன்னிலேருந்து இதை கரெக்டா பயன்படுத்துங்க. இதை செஞ்சிருங்க. என்ன உங்களோட கோல்? நாளையிலேருந்து நான் கேட்குறப்ப நான் ஒரு ஆள்கிட்டையும் நான் வந்து இப்போ லெட்ஸே இப்போ நான் வந்து ரேவதி கிட்ட நான் பேசுகிறேன்னா, ரேவதி இந்த மாதம் உங்களோட பிளான் என்னது, இல்லை உங்களோட கோல் என்ன அப்படின்னு நான் கேட்குறப்ப, ஓகே, அவங்க இல்லை எனக்கு சார் நான் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 20 பேர் டார்கெட் பண்ணியிருக்கேன் சார், இந்த மாதிரியான பிளான்லாம் வச்சுருக்கேன் சார், இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு 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 வியூமன் எம்பவர்மெண்ட் செய்யலான் இருக்கேன் சார், ஒரு ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், எதை நோக்கி போறீங்க அப்படின்னு. ஓகே. ஸோ பார்ட்னர்ஸ், இங்கே எல்லா சீரியஸான பார்ட்னர்ஸ் எல்லாருமே உங்களோட கேம் பிளான், உங்களோட கேம் பிளானை எனக்கு செஞ்சு அனுப்புங்க. என்ன உங்களோட கோல்? ஒரே மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பார்த்து பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஓகே, இந்த 4 விஷயம். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதம் கோல் செட் பண்ணியிருக்கேன் சார், நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணலான் இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட் வரட்டும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்களோட பிளான். இன்னொருத்தவங்க வந்து 10ன்னு சொல்லுவாங்க, அது அவங்களோட பிளான். ஐயோ அவர் 10 சொல்றாரு, நம்ம போய் 1 சொன்னோம்னா சிரிச்சிருவாங்களே, அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஓகே. உங்களால என்ன முடியும், உங்களுக்கு என்ன வரும்? சார் நான் வந்து பெஸ்ட்டாக 2 ட்ரை பண்ணுறேன், வேர்ஸ்ட் கேஸில் இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு பார்ட்னரை செக்யூர் பண்ணிடுறேன் சார், தாராளமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுருங்க. என்னால் சோஷியல் மீடியாலாம் எனக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட் இல்லை, நான் ஆஃப்லைனில் போயிட்டு ஆளுங்களை பார்த்து நான் பேச போகிறேன். ஓகே, அந்த ஆஃப்லைனில் போய் பேசுகிறப்ப அந்த காலேஜில் போய் என்ன பேச போகிறீங்க அவங்கக்கிட்ட போயிட்டு பவமா இங்கிலீஷை வந்து டெமோ பண்ணுறதுக்கு ஒரு டேட் கேட்க போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே பிளான் இருக்கணும். அப்புறம்தான் ஆக்ஷனுக்கு போகணும். இல்லை அப்படின்னா நம்ம பொட்டென்ஷியலான கஸ்டமர் நம்ம முன்னுக்கு இருப்பாங்க, அவங்க ரொம்ப பொட்டென்ஷியலாக இருப்பாங்க, பார்ட்னர் ஆகிறதுக்கு நம்மளால அவங்கள வந்து கைட் பண்ண முடியாது, இல்லை நம்மளால அவங்கள வந்து கிளாஸ்க்கு கொண்டுட்டு வர முடியாது. சார் என்னால் வந்துட்டு ஆன்லைனும் முடியும் ஆஃப்லைனும் முடியும், நான் வந்து சோஷியல் மீடியாலையும் என்னால் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும், எனக்கு வந்து அந்த எக்ஸ்பர்ட் இருக்குது, நான் வந்து ஆஃப்லைன்லேயும் போயிட்டு பீப்புளை பார்க்க முடியும். சூப்பர், இது ரெண்டையும் உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் பெரிய க்ரௌடையும் நீங்கள் கவர் பண்ண முடியும்.
மந்த்லி ஸ்டூடெண்ட் கொண்டுட்டு வரணுமா இல்லை 1 மந்த் மட்டும் பண்ணால் போதுமா? நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போக்கி பவர்மா இங்கிலீஷ் இருக்குது. ஓகே, அடுத்து வெரி சூன் வந்து இ டியூஷன் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ஓகேங்களா? பவர்மா இங்கிலீஷ் வந்து 3 மாதம் கிளாஸ். ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அவங்க ஒரு லெவலில் கிளாஸ் போவாங்க. ஓகே, இ டியூஷன் வந்து நம்ம கொண்டுட்டு வரும்போது இப்போ மலேசியாவில் இருக்கிறத காட்டுற 12 மாதத்துக்கான ப்ரோக்ராமாக இருக்கும், மந்த்லி ப்ரோக்ராமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா, ஓகே, பவர்மா இங்கிலீஷ்க்கு வந்தாங்கன்னா அவங்க 3 மாதம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. 1 மாதம், இன்னொரு மாதம், 3 மாதம் கிளாஸ் லெவல் 1. அப்புறம் அவங்க லெவல் 2 போகிறாங்கன்னா, லெவல் 2 போனாங்கன்னா இன்னொரு 3 மாதம். ஓகே, இ டியூஷன் அது அப்புறம் வரும்போது நான் சொல்கிறேன். பட் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஒரு 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் சப்ஸ்கிரிப்ஷன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போக்கி நம்ம வந்து இ டியூஷன் பற்றி பேச வேணாம். ஓகே, இப்போக்கி பவர்மா இங்கிலீஷ் நான் சொல்கிறேன் கைஸ். பவர்மா இங்கிலீஷ்க்கே ஒரு பெரிய மார்க்கெட் அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. பெரிய குரூப் இருக்குது. நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட போயிட்டு, இந்த பவர்மா இங்கிலீஷ் எப்படி ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி நீங்கள் பேசிக்காக தான் பார்த்தீங்க புதுசாக வந்தவங்க, ஆமாவா இல்லையா? ஓகே, இந்த டேட்டை டெக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி 2வது மாதம் 9 மணிக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெமோ செய்ய போகிறோம். இந்த பவர்மா இங்கிலீஷ் ஃப்ரீ டெமோ பவர்மா இங்கிலீஷ் ஆன்லைனில் நடக்க போகுது. நீங்கள் யாரை வேணாலும், அதாவது வந்து ஒரு 14 வயசுக்கு மேலே இருக்கிற யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து இந்த டெமோ கிளாஸ் 1 மணி நேரம் டாக்டர் நரேன் கூட கிளாஸ் நடக்கும் 7ஆம் தேதி. ஓகே, ஈவன் இந்த ப்ரோக்ராமுக்கு கூட நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணுங்க. எல்லாமே கோல் தான். கோல் செட் பண்ணாமல் எதையும் செய்யாதீங்க. ஒரு கோல் செட் பண்ணுங்க. 7ஆம் தேதி எத்தனை பேரை கொண்டுட்டு வந்து அந்த கிளாஸில் நீங்கள் உட்கார வைக்க போகிறீங்க? ஓகே, இப்போ ரேவதி சொல்கிறாங்க, சார் 7ஆம் தேதி கிளாஸ்க்கு சார் நான் ஒரு 50 பேரை கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கலான்னு இருக்கேன் சார். ஓகே, சூப்பர், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் நான் ரேவதி கிட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, சரி பெஸ்ட் சினாரியோ 50, வேர்ஸ்ட் கேஸில் எத்தனை பேரை உங்களால் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும்? அவங்க சொல்கிறாங்க, சார் வேர்ஸ்ட் கேஸில் அட்லீஸ்ட் ஒரு 20 பேரை நான் கொண்டுட்டு வரலான்னு இருக்கேன் சார். அப்போ அவங்க ஒர்க் பண்ண போகிறது வந்து என்னென்னா இந்த கேப்பில் வேலை செய்வாங்க. 50 பேர் அட்லீஸ்ட் வந்து கிளாஸில் உட்காந்துருக்கணும். அப்படியே 50 பேர் வர முடியல, சில பேர் வரணுவாங்க, வரமாட்டாங்க, இதெல்லாம் நடக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 20 பேர். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து எதை டார்கெட் பண்ணி நான் வேலை செய்கிறேன். 50 பேர் கிளாஸில் வந்து உட்காரணும் அப்படின்னா 50 பேர்கிட்ட பேசுனா போதுமா? முடியாது. மேபி நீங்கள் வந்து ஒரு 100 பேர், 150 பேர், இல்லை 200 பேருக்கிட்ட ரீச் பண்ணணும். இந்த விஷயத்த சொல்லணும். சோஷியல் மீடியாவில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து இன்றைக்கி பாருங்கள், வித்யா மேடம் வந்து அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஓகே, அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸை கூப்பிட்டுருந்தீங்க. இந்த மாதிரி 7ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. சனிக்கிழமை நைட்டு 7ஆம் தேதி. 7ஆம் தேதி வந்து சனிக்கிழமையா? ஆமாம். 7ஆம் தேதி கிளாஸ்க்கு எத்தனை பேரை கொண்டுட்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்க? அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, நான் இந்த பவர்மா இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் பவர்மா இங்கிலீஷ் 3 மாதம் கிளாஸ் வந்து அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு. ஆனால் அவங்க எடுத்தோன்னே அந்த 3 மாதம் கிளாஸ் போக தேவையில்லை. நம்ம அவங்களுக்கு பேசிக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பேசிக் கிளாஸ் இருக்குது, 4 days கிளாஸ் அப்படின்னு. இந்த 4 days கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்து அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்குது. பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் அடுத்து அவங்க அந்த 3 months கிளாஸ்க்கு போகலாம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஓகே, நீங்கள் போயிட்டு நேராக அவங்கள இவ்வளோ காசு கட்டி வரணும் இந்த காஸ்க்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. வந்து பார்க்க சொல்லுங்கள் இந்த இங்கிலீஷ் காஸ். பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணான்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டெமோ கிளாஸ் ஃப்ரீ, எந்த பணமும் கட்ட தேவையில்லை. கிளாஸ்க்கு வந்து பார்க்க சொல்லு. காலேஜ் ஸ்கூலுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அங்கே வந்து நம்பர்ஸ் இருக்கும், கொண்டு வரதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒர்க்கிங் அடல்ட்ஸ், பிஸ்னஸ் லைனில் இருக்கீங்க, சேல்ஸ் லைனில் இருப்பீங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும்,
உங்கள் மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் ப்ராப்ளமாக இருக்குமா, வந்து பார்க்க சொல்லுங்கள் இந்த 7ஆம் தேதி கிளாஸில். எப்படி வந்து அவங்க இங்கிலீஷை வளர்த்துக்கலாம், எப்படி இங்கிலீஷில் அடுத்த கட்டம் போகலாம், அவங்க வளர்த்துக்க முடியும். புரியுதுங்களா? சோஃபா ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? இது எல்லாமே புதுசாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 வீடியோ சொல்லுக்கு 3வது வீடியோவில் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக 3, 4, 5 இது எல்லாமே வந்து அந்த 10 எலிமெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்போம். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பற்றி நான் பேச போகிறது இல்லை. ஏன்னா ரொம்ப முக்கியமான எலிமெண்டே வந்து 1வது எலிமெண்ட் கோல் செட்டிங். இதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க, கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே மற்ற 9 எலிமெண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கையில் கிடச்சிரும். எப்பயுமே நம்மளுக்கு இந்த கோல் செட்டிங்கில் தான் பிரச்சனை. நம்ம எதை செய்கிறோம், என்ன பிளான் பண்ணுறோம், நம்ம பிளான் பண்ணாமல் செய்வோம். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு, இன்னைக்கு 8 மணியோட பிஸ்னஸ் ப்ரிவியூக்கு நீங்கள் இதை செட் பண்ணி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஓகே, அடுத்த வாரம் வேலைக்கிழமை, வாரம் வேலைக்கிழமை எத்தனை மணிக்கு ரேவதி? 8 மணிக்கா? வேலைக்கிழமை நம்மளோட பிஓபி 8 மணிக்கு. ஓகே, புதுசாக வந்திருக்கீங்கன்னா இதையும் டேக் நோட் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறேன் நம்மளோட ஸ்கெட்யூல். மண்டே 8 மணி 9 மணி டீம் மீட்டிங். டேக் நோட் பண்ணிக்கிங்க எல்லாரும். தேர்ஸ்டே வேலைக்கிழமை 8 மணி 9 மணி. இன்னைக்கு தான் வந்து நம்ம ட்ரைனிங் இன்னைக்கு செய்கிறோம். நார்மலி நம்ம திங்கக்கிழமையில் செய்வோம் மீட்டிங் அண்ட் ட்ரைனிங்கு. தேர்ஸ்டே 8 மணி 9 மணி, சாரி 8 மணிலேருந்து 9 மணினா ஒரு 8லேருந்து 8:45க்குள்ளே நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியூ பிஓபி முதல் நடந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு அறிமுகம் செய்வோம் ஒரு 35 நிமிஷம். ஓகே, அடுத்து 9லேருந்து நம்மளோட 10 மணி 1 ஹவருக்கு வந்து நம்மளோட டீம் ட்ரைனிங் வச்சுக்கலாம். ஏன்னா திங்கக்கிழமை வந்து மீட்டிங், அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் எடுக்கும். நம்ம ட்ரைனிங் வைக்க வேணாம். திங்கக்கிழமை டீம் மீட்டிங். வியாழக்கிழமை 8லேருந்து 9 பிஸ்னஸ் புது ப்ராஸ்பெக்ட்ஸை கொண்டுட்டு வந்தீங்கன்னா வந்து உட்காந்து பார்க்கறதுக்கான செஷன். அது முடிஞ்சோடனே ஒரு 1 ஹவர் டீம் ட்ரைனிங் 8லேருந்து 10. இது நம்மளோட ஸ்கெட்யூல். இந்த ஸ்கெட்யூலை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சார், எனக்கு வேலை கொஞ்சம் முடிய லேட் ஆகும் சார். லேட்டாக முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக கலந்துக்கணும். முடியுமா? நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நான் கொடுக்குறேன். இதை நான் வந்து சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இல்லை உடம்பு முடியல, ஏதோ ஒரு காரணம், ஒரு எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் அந்த மண்டே ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலை, மீட்டிங் அட்டென்ட் பண்ணலை. ஓகே, இல்லை இந்த வியாழக்கிழமை மீட்டிங் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எமர்ஜென்சி, உடம்பு முடியல, வீட்டில் யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு, எப்பயோ ஒரு நாள் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் ஓகே, வி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். நான் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணம் வர முடியலன்னா பரவாயில்ல, வி அண்டர்ஸ்டாண்ட். சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சின்றது வந்து சொல்லிட்டு வராது நமக்கு, ஆமாவா இல்லையா? ஓகே, ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட சார் நான் எப்பயுமே வர முடியாது சார், எனக்கு திங்கக்கிழமை வரவே முடியாது சார், வியாழக்கிழமையும் வரவே முடியாது சார், நான் பார்க்குறேன் சார் என்னைக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், எப்போ நான் ஃப்ரீயாக இருந்து எனக்கு வரணும்னு தோணுதோ, எனக்கு எப்போ எனக்கு மூட்டு இருக்கோ வரணும்னு, அன்னைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வெள்ளனையாகவே இப்பயே உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணாதீங்க. தப்பா நினச்சிக்காதீங்க, என்ன இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ மலேசியாவில் மணி 12:30. ஓகே, இப்போ மலேசியாவில் மணி 12:30. நான் வந்து 12:30 மணிக்கு நான் உட்காந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என் டைமையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா?
ஓகே. ஸோ என்னால் வந்து ஒரு 9:30 ட்ரை பண்ணுங்க, ஒரு 30 நிமிஷம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, உங்களால் வந்துட்டு காலையில் வெள்ளனே ஏஞ்சி கிளம்பணும். எஸ், நமக்கு ஒரு ரீசன் ஏன் வந்து இதை நம்ம இப்போ செய்கிறோம் அப்படின்னா, என்னால் இன்னும் வெள்ளனே செய்ய முடியும், இல்லை என்னால் இன்னொரு நாளில் கொண்டு போக முடியும். ஆனால் நிறைய நாள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியாக வராது. உங்களால் ஒரு 9:30 மணி வரைக்கும் உங்களால் தாக்கு முடிக்க முடியும் அப்படின்னா ஒரு நாள் தான். டெய்லி நான் 8-10 மணி வரைக்கும் கேட்கல. மேபி அந்த வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரு 30 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம எப்பயுமே நம்ம 9:30 மணிக்கு தூங்குற பர்சன் இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது வெளியே போவோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் பாருங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வேண்டுமா அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கெட்யூல். இந்த ஸ்கெட்யூலில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னால் கேரண்டி பண்ணி சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், நிறைய சீனியர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பாலன் இருக்காரு, ரேவதி, அப்புறம் இன்னொரு நிறைய பிரபு, இது மாதிரி நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருக்குமே வேலை இருக்குங்க, எல்லாருக்குமே வேலை, எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 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 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, நான் முடிக்க போகிறேன். நீங்கள் ஒரு குளோபல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃபவுண்டர், உங்களோட சொந்த கம்பெனி, ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு ஓனராக ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 2 to 3 hours டைம் கொடுக்குறீங்க. அவ்வளோதான், ரொம்ப இல்லை. அதுவும் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, ஆன்லைனில் நம்ம வீட்டில் இப்போ நிறைய பேர் இல்லை, எல்லாருமே இப்போ வீட்டில், நானே என்னோடய வீட்டில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே வீட்டில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்புக்கு. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, எப்பயாவது ஒரு நாள் வர முடியல அப்படின்னா ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் சார் நான் வருவேன், மற்ற நாள்லாம் என்னை எதிர்பார்க்காதீங்க சார் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பிஸ்னஸ் உங்களுக்கு க்ரோ ஆகாது, டிப்ளமா உங்களுக்கு கிடைக்காது. நான் எல்லாமே நான் சொல்கிறேன்னே, பின்னாடி உள்ளது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன், ஈஸியாக. ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இன்னைக்கு தேதி 6, மலேசியாவில் 6 ஆயிடுச்சு, இந்தியாவில் ஒன்றும் 6 ஆயிருக்காது, மலேசியாவில் 6. ஓகேங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஓகே, இந்த கேம் பிளான் இருக்குல்ல, இந்த கேம் பிளான், ஓகே, எனக்கு 7ஆம் தேதிக்கு நைட்டு 10 மணிக்குள்ள எனக்கு தனித்தனியாக உங்களோட கேம் பிளானை அனுப்பி வச்சிருங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியல இந்த கேம் பிளான்ல, சார் எனக்கு சரியா புரியல சார் அப்படின்னாலும் நீங்கள் தயங்க தேவையில்ல, எனக்கு வாய்ஸ் நோட் கொடுக்கலாம், இல்லை மெசேஜ் கொடுக்கலாம், இல்லை அங்கே லீடர்ஸ் இருக்காங்க, உங்களோட லீடர்ஸ்கிட்ட கேளுங்க, எப்படி நான் அந்த கேம் பிளானை செய்கிறது, என்ன எனக்கு இந்த மாதம் வேணும், நான் ஒரு கோல் செட் பண்ண போகிறேன். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஆளை இங்கிலீஷ் கிளாஸுக்கு கொண்டு வர போகிறேன், இல்லை ஒரு 2 பேரை பார்ட்னராக கொண்டு வர போகிறேன், அதான் கோல். என்ன பிளான், நான் வந்து ஃப்ளையர் கொடுக்க போகிறேன்னா என்ன செய்ய போகிறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பாய்க்க போகிறீங்க, இதை நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சுருங்க. ஏன் இதை நான் அனுப்ப சொல்கிறேன்னா, இதை அனுப்பும் போது நான் உங்ககிட்ட 1 to 1 நான் உங்ககிட்ட கைட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ பாலனை அனுப்பினோன்னா சும்மா பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை, என்ன செய்யலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு மேபி அவருக்கு நான் வாய்ஸ் நோட்டில் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நந்தினி அனுப்புகிறப்ப நந்தினிக்கு நான் வாய்ஸ் நோட்டில் கொடுப்பேன். ஓகேங்களா? கொடுக்காம இருக்காதீங்க. நீங்கள் சீரியஸாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்குது வருமானம் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? கிளியரா? ஏதாவது கேள்வி இருக்கா?